ஸ்டாக் மார்க்கெட்டை அடிப்படையிலிருந்து லேர்ன் பண்ணணுமா? சார்ட் ட்ரேடிங், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் என அனைத்தையும் பிராக்டிக்கலாக ஒன் டே லைவ் ஒர்க் ஷாப்பில் லேர்ன் பண்ணுங்க. கால் 80725-86715. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். வணக்கம் ரஜி சார். வணக்கம் ரமேஷ். வெல்கம் பேக் டு த மேஜிக் 20 தமிழ் வழங்கும் த ஃபைனல் ட்ரேட் சார். ஸோ இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 286 ஹையர் அண்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 115 பாயிண்ட் ஹையராக இருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டெக் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பெரிய ஒரு பூமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ஷே வந்து நம்ம டிவிஎஸோட வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க ஃபார் த ஏஐ இன்டகிரேஷன். ஸோ அது நமக்கு வந்து அது பாசிட்டிவ் சினாரியோவா இருக்கா? ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்ஸ் பற்றி இப்போ ஐ திங்க் வி ஹேவ் டு டாக். ஏர்லியர் த்ரூ த டே வந்து நமக்கு இந்த மார்க்கெட்ஸ் ஸ்லைட்லி ஒரு டிப்ரிஷியேட்டிங் ட்ரெண்ட் மாதிரி தான் நமக்கு இருந்தது. ஆல்மோஸ்ட் 24,115 அந்த லோ எல்லாம் டெஸ்ட் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். பட் டுவர்ட்ஸ் தி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டே விச் மீன்ஸ் அபவுட் 130 பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டெடி ரிகவரி நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ஃபைனலி அந்த லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஸ்பைக், ஒரு சிங்கிள் ஸ்பைக் விச் இஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் 70 பாயிண்ட்ஸ். ஸோ 24,260 24,320 வரைக்குமே ஒரு ஸ்பைக். ஸோ அண்ட் ஃபைனலி த மார்க்கெட் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,334. ஸோ அந்த லாஸ்ட் 5-10 மினிட்ஸ் ஸ்பைக்கில் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை சந்தைக்கு கொடுத்துருக்கிறது என்பதை, அது வரைக்குமே சந்தை வந்து வெறுமே டோட்டலாகவே 70 பாயிண்ட் ரேஞ்சில் தான் இருந்தது ஹோல் டே. பட் அந்த லாஸ்ட் ஸ்பைக்கில் வந்ததுனால தான் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஏற்றம் வந்திருக்கிறது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகே, இது வந்து ஒரு சைடு. இரண்டாவது நீங்கள் கேட்ட ஒரு ஒரு பாயிண்ட் வந்து டிசிஎஸ் சைனிங் அப் வித் போர்ஷே. ஸோ இப்போ இது வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் இப்போ சமீபத்தில் நம்ம வந்து ஹெச்சிஎல் டெக் வந்து ஆல்ரெடி $1.1 பில்லியன் டீல் ஒன்று 5 இயர்ஸுக்கு சைன் பண்ணியிருந்தோம். அதே போல் விப்ரோக்கு ஒரு டீல் கிடச்சிருக்கு. அண்ட் நவ் அஃப்கோர்ஸ் டிசிஎஸ். இந்த டீலோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் €320 மில்லியன், which is roughly Indian ரூபாயில் டிரான்ஸ்லேட் பண்ணினா இட்ஸ் அபவுட் 3,575 கோடி ரூபாய், 3,575 crores. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வித் டிசிஎஸ் and the overall strategic partnership is worth about 13.967 crores. ஸோ இதோட முக்கியமான என்ன அப்படின்னா டிசிஎஸ் வந்து ஒரு டெடிகேட்டட் ஏஐ மொபிலிட்டி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் போர்ஷேக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறது. முக்கியமாக டு டிரைவ் இனோவேஷன், அதாவது புதிய ப்ராடக்ட்ஸ், புதிய டிசைன்ஸ், புதிய எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் டிரைவ் பண்ணுறதுக்குமான அந்த ஒரு இனோவேஷன் சென்டர் மாதிரி, மொபிலிட்டி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் across manufacturing, engineering, operations and customer experience. So it covers the entire range of operations for them. And இது வந்து டிசிஎஸ் ஓட அண்ட் எம்எஸ்பி ஓட அந்த டைப் ஓட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, எம்எஸ்பி brings in the automotive and industrial consulting implementation experience to a totally different level. டிசிஎஸ் வந்து அந்த எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ரெங்க் இருக்கிறது, ஏஐ சாப் இந்த ஸ்ட்ரெங்க் இருக்கிறது. அண்ட் ஐ திங்க் இந்த பார்ட்னர்ஷிப் வில் ஸ்ட்ரெங்தன் டிசிஎஸ்எஸ் ப்ரெசன்ஸ். முக்கியமாக ஜெர்மன் மார்க்கெட்டில் வந்து டிசிஎஸோட ப்ரெசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆல்சோ அட் அதர் யூரோப்பியன் சென்டர்ஸ் அரவுண்ட் தேர் கஸ்டமர்ஸ், முக்கியமாக ஆட்டோமோட்டிவ் கஸ்டமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கஸ்டமர்ஸ். ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, திஸ் டீல் ஆல்சோ சிமெண்ட்ஸ் இந்தியன் ஐடி பிளேயர்ஸ். இது வந்து நம்ம பொதுவாக இந்தியன் ஐடி பிளேயர்ஸ் வந்து ஒரு லைகார்டாக வச்சுருந்தாங்க, அதாவது இவங்க ஃபாலோவர்ஸ் தான், லீடர்ஸ் கிடையாது அப்படின்றத அந்த ஒரு பார்வையில் தான் இந்தியன் ஐடி கம்பெனிஸ் இல்லை இந்தியன் ஏஐ கம்பெனிஸை வச்சுருந்தாங்க. பட் இந்த மாதிரி இந்த டீலாக இருக்கட்டும், ஹெச்சிஎல் டெக் பட அந்த டீலாக இருக்கட்டும், அபவுட் அ மந்த் அகோ அது சைன் ஆனது. ஆல் திஸ் எமர்ஜஸ் காசஸ் ரீஎமர்ஜென்ஸ் ஆஃப் நம்மளுடைய ஐடி கம்பெனிஸ் அண்ட் ஏஐ இந்த ஏஐ ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி, இதனால நம்ம இந்த ஸ்டாக் டிசிஎஸோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எண்ட் ஆஃப் த டே வெறுமே ஐ திங்க் 0.5% ஹையர், வெறுமே 0.5% ஹையராக டிசிஎஸோட ஸ்டாக் இன்னைக்கு எண்ட் ஆஃப் டே க்ளோஸ் அப்படின்றது we close fully at 0.5% higher. So the market is taking some time to digest this information அப்படின்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியுது. But overall I think it's a good win for TCS and over the long term I think இந்த மாதிரி it also gives the overall நம்ம ஐடி இண்டஸ்ட்ரிக்கு
ஒரு ஃபிலிப் தர மாதிரி நமக்கு இருக்கிறது. ஷோர் சார். ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து 5 இயர்ஸ்க்காக சைன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் எனஃப் டைம். ஸோ அது Yeah, that is the initial part. See, Porsche has signed இது வந்து ஒரு 5 years strategic agreement with MHP and TCS. So இதுல 3 players இருக்காங்க. Porsche as in Porsche, MHP which brings a lot of this innovation and other expertise, TCS as the implementation to set up the AI Digital Center of Excellence. So இதுல 3 பார்ட்டி டீல் மட்டும்தான், 3 பார்ட்டி டீல் தான் இந்த டீல் அப்படின்றத பார்க்கலாம். போர்ஷே பிகம்ஸ் தி அண்டர்லைங் கஸ்டமர். இந்த இதில் வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ இவங்க சைன் பண்ணியிருக்கிறது, அதாவது எம்ஹெச்பி அண்ட் டிசிஎஸ் பார்ட்னர்ஷிப்பில் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இனோவேஷன், மேனுஃபேக்சரிங், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு ஹையர் ஏஐ ட்ரிவன் லெவலுக்கு கொடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி எம்ஹெச்பி அண்ட் டிசிஎஸ்க்கு வந்து 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் டீல் இஸ் வேல்யூட் அட் rupees 13,967 crores. ஸோ தட் இஸ் வேல்யூ த டோட்டல் டீல். இதுல எம்ஹெச்பி அண்ட் டிசிஎஸ் சைன் பண்ணியிருக்கிற டீல் வந்து அந்த 3,575 கோடி ரூபாய்க்கான அந்த டீல். ஸோ அப்கமிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்துஸ்தான் காப்பரோட ஷேர் வந்து 8% வந்து ஃபாலோ ஆயிருக்கு கவர்மெண்டோட ஒய்ஃபஸோட லான்ச்ல. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? அது வந்து ஐ திங்க் 2 விஷயங்கள். ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் ப்ராஃபிட் டேக்கிங், ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ் முடிஞ்சு ஒரு பவுட் ஆஃப் ப்ராஃபிட் டேக்கிங். 2வது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க தான் ஹிந்துஸ்தான் காப்பரோடைய பிரைமரி லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர். ஒரு சில பர்சன்டேஜ் ஷேர்ஸ் வந்து டைவர்ஸ் பண்ணுறதாக ஒரு பேச்சு இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு இம்பேக்ட் வந்து சந்தைக்கு கொடுத்துருக்கிறது. இட் இஸ் ஜஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் போத். பட் இந்த இறக்கத்தினால நம்ம வந்து பெரிய அளவில் ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழல் ஹிந்துஸ்தான் காப்பருக்கு இருக்குன்றதுலாம் நினைக்க வேண்டாம். இட் இஸ் பிரைமரிலி பிகாஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் தீஸ் டூ ஹேப்பனிங்ஸ் இன் த மார்க்கெட். ஒன்று வந்து ப்ராஃபிட் டேக்கிங், இன்னொன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டைவெஸ்டிங் அ போர்ஷன் ஆஃப் ஹோல்டிங். ஹிந்துஸ்தான் காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ் வந்து டைவர்ஸ் பண்ணுற அந்த ஒரு காரணத்திற்காக. மற்றபடி எந்த விதமான கவலைக்கிடமான ஒரு நியூஸ் ஹிந்துஸ்தான் காப்பரை குறித்து சந்தையில் கிடையாது. ஷோர் சார், ஷோர். நான் அப்கமிங் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோ ஃபார்மா பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம ஷோஸ்லேயே பேசியிருந்தோம். பட் டுடே வந்து அதோட ஸ்டாக்ஸ் வந்து 1.5% வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? நாட்கோ வந்து முக்கியமாக அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 57% ட்ராப் வந்து ரிசல்ட்ல வந்து இருந்தது. அதே போல் வருவாய் வந்து ஒரு 45% வீழ்ச்சியும் இருந்தது. முக்கியமான ஒரு சில ப்ராடக்ட்ஸில் வரக்கூடிய அந்த ரெவென்யூ வந்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பு கொடுத்துருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஐ திங்க் மோர் ஆஃப் அ செல்லிங் ப்ரெஷர் இந்த ஸ்டாக்குக்கு வந்து மோர் ஆஃப் செல்லிங் ப்ரெஷர் பிகாஸ் ஆஃப் புவர் ரிசல்ட்ஸ் தான். ஸோ எப்போவுமே நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எப்போவுமே ரிசல்ட்ஸோடைய ஒரு அடிமை, இட்ஸ் ஸ்லேவ். ஸோ ஸ்டாக் ப்ரைஸஸ் ஆர் ஸ்லேவ்ஸ் ஆஃப் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏர்னிங்ஸ் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனோ இல்லை எதிர்பார்த்த டார்கெட்டை மிஸ் செய்யும் பட்சத்தில் டெஃபினட்டாக அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அதுக்குள்ள ரியாக்ஷன் வந்து காட்டும். சந்தையில் வந்து முதலீட்டாளர்கள் அந்த பங்கை விற்று விடுவார்கள். அதுதான் இன்றைக்கு இந்த ஸ்டாக்ல நம்ம பார்க்குறோம். ஸோ ஐ திங்க் இது ஜஸ்ட் கரெக்டிங் டு அட்ஜஸ்ட் ஃபார் புவர் ஏர்னிங்ஸ். ஸோ டைம் கொடுத்து வில் சி அந்த ஸ்டெபிலிட்டி வந்த பிறகு அடுத்த குவார்ட்டர்ல இவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்றது வெயிட் அண்ட் வாட்ச் தான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை குறித்து நம்மளோட ஒப்பீனியன் ஆகும். ஷோர் சார். அப்போ இதுக்கு வெயிட் பண்ணி தான் இதோட ரிசல்ட் பார்க்க முடியும் சொல்றீங்க. ஷோர் சார், ஷோர். அண்ட் ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ல கோல்ட் அண்ட் க்ரூட் ஆயிலோட டேட்டாஸ் என்ன சார்? கோல்டு ஐ திங்க் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் சமயத்தில் ஒரு 2-3 நாளாக நம்ம அந்த சர்வதேச சந்தையில் பார்க்குறோம். பிகாஸ் ஆஃப் தி churn in bond yields. ஸோ அந்த பாண்ட் ஈல்ட்ஸில் இவ்வளோ பிரச்சனை வரும்போது ப்ளஸ் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ், ஈரான் மீது ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற சாங்ஷன்ஸ், ஆல்சோ அவங்க வந்து நிறைய நாடுகளோட தலைவர்களுக்கு பேசி நீங்கள் யாருமே ஈரான் கூட எந்த விதமான வர்த்தக ஒப்பந்தமே வைத்திருக்க கூடாது அப்படின்றதையும் ஃபோன் பண்ணி பேசி கொண்டிருக்கிறார் என்பதையும் சந்தையில் ஒரு செய்தி இருக்குது. ஸோ இந்த நிலைமையில பிசிக்கல் வாரை விட எக்கனாமிக் வாரில் வந்து தங்கத்துடைய விலை வந்து இன்னும் வேகமாக ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது. ஏன்னா பாண்ட் ஈல்ட்ஸோட பிரச்சனை வரும்போது டெஃபினட்டாக யூஎஸ் டாலர் கொஞ்சம் வீக்னஸ் வரும். அந்த வீக்னஸ் வரும்போது இந்த சைட் கோல்டோடைய விலை ஏற்றம். 2வது எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்னால வரக்கூடிய பணவீக்கத்துடைய பிரச்சனைகள் அதிகரிக்கும். அப்படி இருக்கும்போது ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூன்றது தங்கம் தான். ஸோ தங்கத்துடைய விலை ஆல்மோஸ்ட் $4,560 $4,580 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு அவுன்ஸுக்கு இந்த லெவலுக்கு ட்ரேட் ஆகி வருவதை பார்க்குறோம். சில்வர் வந்து ஹோல்டிங் ஸ்டடி பிட்வீன் $68 and $69. இன்னும் $70 ஒரு அவுன்ஸ் என்ற லெவலுக்கு இன்னும் போய் டெஸ்ட் செய்யவில்லை. பட் கோல்ட் இஸ் பீன் மோர் வாலடைல். கச்சா எண்ணெய் ஒரு சிறிய இறக்கத்தை சந்தித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மார்ஜினலி
WTI க்ரூட் வந்து ஆல்மோஸ்ட் $84 அதே போல் பிளெண்ட் க்ரூட் வந்து $92 ஒரு பீப்பாக இந்த லெவலில் ட்ரேட் ஆகி வரதை பார்க்கணும். ஸோ மோர் தேன் கச்சா எண்ணெய், மோர் தேன் க்ரூட், ஐ திங்க் தங்கத்துடைய விலை நீக்கங்கள் தான் இன்னும் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறது. அண்ட் தட் இஸ் வேர் ஐ திங்க் தி ஆக்ஷன் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் கமாடிட்டி மார்க்கெட்ஸில். ஷோர் சார், ஷோர். ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட் எப்படி சார் எண்ட் ஆகும்? இன்னையோட க்ளோஸே வந்து இன்னைக்கு வந்து ஒரு வீழ்ச்சி நாள் அப்படின்றத நம்ம காலையில் எதிர்பார்த்தோம். பிகாஸ் சர்வதேச சந்தைகளில் அந்த ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருந்தது. அதே சமயத்தில் மோஸ்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் அது அந்த காலையில் வந்து ஆரம்பிக்கும்போது அது ஹாங்ஸிங்காக இருக்கட்டும், காஸ்பியாக இருக்கட்டும், நிக்கே 225 இருக்கட்டும், எல்லாமே வீழ்ச்சியோட தான் இருந்தது. ப்ரைமர்லி பிகாஸ் ஆஃப் தி எக்கனாமிக் சாங்ஷன்ஸ், ஈரான் யூஎஸோடைய அந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்னால அண்ட் ஹவு ஈரான் வுட் ரியாக்ட் அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அண்ட் தட் வாஸ் த த்ரெட். அண்ட் அதே எதிர்பார்த்த வண்ணமாக அந்த நிஃப்டியோடைய வீழ்ச்சி வந்து நம்ம பார்த்தோம். பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த டே அந்த 130 3 வரைக்குமே ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ரிகவரின்றது சொல்லலாம். ஐ திங்க் மோர் ஆஃப் ஷார்ட் கவரிங் அந்த லெவலில் நடந்திருக்கக்கூடும். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஸ்பைக் தான் பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை கொடுத்து அந்த கொடுத்துருக்கிறது சந்தைக்கு. அதனால தான் நிஃப்டி வந்து அந்த 115 புள்ளிகள் ஏற்றத்தோட முடிந்த ஒரு இண்டெக்ஸாக நம்ம பார்க்கிறோம். ஸோ ஐ திங்க் தட் ஸ்பைக் மேபி பிகாஸ் ஆஃப் த கேஷ் அட்ஜஸ்ட்மெண்ட் as well. அந்த சிஎஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்னால கூட வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். பட் நெவர்தலெஸ் இன்னைக்கு வந்து சந்தையோட க்ளோசிங் ப்ரைஸ் ரெஜிஸ்டர் ஆகும்போது 24,334 என்ற லெவலில் தான் க்ளோஸ் ஆகும்போது. ஸோ தட் இஸ் அ வெரி ஹெல்த்தி க்ளோஸ் as opposed to yesterday and ஃப்ரைடே அப்படின்றத உறுதியாக நம்ம சொல்லலாம். விச் ஐ திங்க் சரி மார்க்கெட்டுக்கு ஒரு ரீபவுண்ட் கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கறதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஷோர் சார், ஷோர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் வேர்ட்ஸ். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் சந்திக்கலாம். நன்றி.